இந்த வீடியோவில் வந்துட்டு டிஃபைனர் ரவுட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். டிஃபைனர் ரூட் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்துட்டு ரூட்டோட செட்டப் வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. இப்போ வந்து டிஃபைன் பண்ண போகிறோம் மீன்ஸ் என்னென்னா, நீங்கள் லாஸ்ட்டாக பார்க்கும்போது காம்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 2 ஆங்குலர் டேக் யூஸ் பண்ணி ஒரு லிங்க் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹோமு யூசருன்னு சொல்லிட்டு ஒரு வியூ இருக்குது. பட் இந்த ஹோமை கிளிக் பண்ணால் ஒரு பேஜ் வரணும், யூசரை கிளிக் பண்ணால் ஒரு பேஜ் நம்மளுக்கு கண்டென்ட் வந்து வியூ ஆகணும் கரெக்டாக. அப்போ இதுக்கான பேஜஸ் நம்ம எங்கே கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே டிஃபைனர் ரூட் அப்படின்னு சொல்லி இந்த கான்செப்டில் பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கான 2 பேஜையும் நம்ம எங்கே டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரூட்ஸ்ன்னு சொல்லி இருக்குல்ல, நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ரூட்ஸ், காம்பனண்ட், கான்ஃபிக் இந்த 3 ஃபைல் இந்த ஃபஸ்ட் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அப்போ இந்த ரூட்ஸுங்கிறதுல வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அதுக்கான ஒரு பாத்வே வந்து நம்ம இதில் டிஃபைன் பண்ணுறோம். எப்படி டிஃபைன் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 2 ஃபைலையும் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இது தனித்தனி ஃபைல்ஸு. இது எங்கே இருக்கும், இது எங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆப் இருக்குல்ல, சோர்ஸ்குள்ளே ஆப்குள்ளே ஹோமு யூசர்னு சொல்லி 2 செப்பரேட் ஃபோல்டராக வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகே, இதுதான் வந்துட்டு இந்த காம்பனண்ட்டில் ஹோமு யூசர் நம்ம கிளிக் பண்ணும் போது வர ஃபைல்ஸ் இது தான். ஓகே, அதுக்கான ஃபைல்ஸோட தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், ஹோம் காம்பனண்ட்டையும். ஓகே, இந்த காம்பனண்ட் நேம் என்னது, ஹோம் காம்பனண்ட்டு. எங்கே மென்ஷன் ஆயிருக்குன்னா இங்கே மென்ஷன் ஆயிருக்கு கரெக்டாக. ஹோம் காம்பனண்ட்டு அண்ட் தென் யூசர் காம்பனண்ட்டு. அதுக்கான பாத்தை வந்து நம்ம எங்கேருந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பாத்தை இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். அடுத்தது எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஓகே, அந்த ஆல்ரெடி வந்து இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். ரூட்ஸில் வந்து இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்னா, இந்த 2ஐயும் இம்போர்ட் பண்ணுறோம், 2 ஃபைலையும் இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்கான பாத்தை வந்து நம்ம இங்கே எக்ஸ்போர்ட்டுங்கிறதுல வந்து டிஃபைன் பண்ணுறோம். எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸை அந்த இதுக்குள்ளே டிஃபைன் பண்ணணும். பாத் கொடுக்கணும். பாத்துங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இந்த காம்பனண்ட்டில் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பீங்கல்ல, ஸ்லாஷ் யூசரு, இங்கே வந்து ஸ்லாஷ் மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்கீங்க, இங்கே ஸ்லாஷ் யூசர் கொடுத்துருக்கீங்க. அங்கேருந்து தான் டிஃபைன் பண்ணுறோம். சப்போஸ் இங்கே அங்கே ஸ்லாஷ் மட்டும் தான் கொடுத்துருக்கீங்கன்னா இங்கே எம்டி. ஓகே, அங்கே ஸ்லாஷ் யூசர்னு கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த யூசருங்கிற நேமை இங்கே மென்ஷன் பண்ணணும். அப்போ இது வந்து தனித்தனி பாத். ஓகேயா, ஹோம் தனி இருக்குது, யூசர் தனி இருக்குது. அது ரெண்டுத்துக்குமே தனியாக செப்பரேட்டாக பாத் இருக்குது. செப்பரேட்டாக டைட்டில் கொடுக்குறோம். அண்ட் தென் வந்து அதோட காம்பனண்ட் நேமை மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, பாத் எங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம், இந்த காம்பனண்ட்டில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல அந்த நேம்லேருந்து எடுத்துகிட்டு வரோம் இங்கே. ஓகே, தட்ஸ் இட், அவ்வளோதான். இதில் வந்து இந்த டிஃபைனர் ரூட்டில் இவ்வளோ தான் நம்ம பார்க்குறோம். எப்படி வந்து அந்த லிங்க்கை வந்து டிஃபைன் பண்ணி கால் பண்ணுறோம். ஓகே, புதுசாக 2 ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஹோமு யூசர்ன்ட்டு. இதில் வந்து ஷோ ஆகுது வந்து ஹோம் தான் ஷோ ஆகுது. நீங்கள் ப்ராஜெக்டை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசரோட காம்பனண்ட்டோட வியூவும் இருக்கும். ஓகே, இன்னொன்று மறந்துட்டேன், இந்த ஹோமில் என்னென்ன மென்ஷன் ஆகிருக்குன்னு சொல்ல. நார்மலாக இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் அதோட டிசைனில் வந்து காம்பனண்ட்டுக்குள்ளே செலக்டர் இருக்கும், இதுக்கு ஒரு நேம் வைக்கிறோம். அண்ட் தென் டெம்ப்ளேட்டில் வந்து ஒன்றும் இல்லை, டிவ்வில் ஒரு ஹோம் பேஜுன்னு சொல்லி ஷோ பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் தென் வந்து எக்ஸ்போர்ட், இதே தான் வந்துட்டு உங்களுக்கு யூசர் காம்போனண்ட்லேயுமே ஷோ ஆகிருக்கும். ஓகே, யூசர் காம்போனண்ட்டில் 2 இன்னொன்று ஷோ ஆகிருக்கு. என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு வேரியபிள் எப்படி பாஸ் பண்ணணும்னு பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட், வேரியபிள் பாஸ் பண்ணி அந்த வேரியபிளை இங்கே டிக்ளேர் பண்ணி ஷோ பண்ணுறோம். அதுதான் இங்கே வந்து ஷோ ஆகுது. ஹோம் பேஜுக்கு ஜஸ்ட்டு டிவ்வில் பண்ணிட்டியாச்சு. அண்ட் தென் யூசர் இதில் வந்துட்டு எப்படி ஷோ ஆகுது, ஒரு வேரியபிளோட வேல்யூவை டிவ்வில் பாஸ் பண்ணி எப்படி ஷோ ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இந்த கான்செப்ட் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே பார்த்துட்டோம். நீங்கள் வந்துட்டு நடுவில் வந்து பார்க்குறீங்கன்னா ஆங்குலரோட பிளேலிஸ்ட்டு போனீங்கன்னா 1 by 1 அப்படியே நீங்கள் கீழே இருந்து அப்படியே பார்த்துட்டே வரலாம். ஓகேங்களா, நடுவில் வந்துட்டு பார்க்காதீங்க, சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், நான் சொல்கிறது அப்புறம் உங்களுக்கு புரியாது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா அது மோர் தென் உங்களுக்கு இந்த எல்லா கான்செப்ட்டுமே ஆங்குலரோட சேர்த்து நீங்கள் ஃபுல்லாகவே படிக்கணும்னா கூட ஒரு 1 or 2 hours தான் எடுக்கும். அதனால் ஃபுல்லாகவே படிங்க. ஓகே, படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அண்ட் டிஃபைன் பண்ணுறீங்க. டிஃபைன் பண்ணும்போது இங்கே என்ன ஆகுது, அவுட்புட்டில் வந்துட்டு ஹோம் வந்து கிளிக் பண்ணும்போது ஹோம் பேஜ் வரும். அண்ட் தென் வந்து யூசரை கிளிக் பண்ணும்போது யூசர் நேம் யங் டெக் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. பிகாஸ் வந்து அந்த டிவ்வில் யூசர் நேமு, அந்த யூசர் நேமுக்கு வந்து ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணி அந்த வேல்யூவை நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம், அதுதான் இங்கே வந்து ஷோ ஆகுது. ஓகே, ஃபுல் டீட்டெயிலாக போய் பார்க்கணும்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதோட இந்த ப்ராஜெக்டோட வியூவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எப்படி வந்து லிங்க் பண்ணணுங்கிறத பார்ப்போம்.
ஓகே, லிங்க் டு அ ரூட் வித் ரவுட்டர் லிங்க். ஓகே, ரவுட்டர் லிங்கோட எப்படி வந்து லிங்க் பண்ணுங்கிறத பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் என்ன எப்படி புரிஞ்சிருக்கோம்னா, ரூட்ஸை கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம், கான்ஃபிகரில் ரூட்டை கொண்டு வந்தாச்சு, அதுக்கப்புறம் காம்பனண்ட்டில் நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு அந்த லிங்க்கை. ஓகே, லிங்க்கை டிஃபைன் பண்ணியிருக்கோம். லிங்க்கை டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கான பேஜஸை இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஹோமு யூஸர்னு 2 பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கு. அந்த பேஜஸை வந்து நம்ம எங்கே வந்துட்டு மென்ஷன் பண்ணுறோன்னா, ரூட்ஸுங்கிற அந்த ஃபைலுக்குள்ளே அதோட ஃபைலை நம்ம இம்போர்ட் பண்ணி அதுக்கான பாத்தனா இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அந்த பாத்தோட வேல்யூனா எல்லாமே எங்கேருந்து எடுத்துகிட்டு வரும், காம்பனண்ட்டுங்கிற ஃபைலில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த ஆங்கர் டேக்கில் மென்ஷன் பண்ணியிருக்க அந்த நேமை தான் நம்ம பாத்தில் கொடுக்குறோம். மற்றபடி டைட்டில் அது எல்லாமே உங்களோடது தான். மற்றபடி காம்பனன்ட்ஸ் மென்ஷன் பண்ணுறது எல்லாமே காமனானது தான். ஓகே, அண்ட் தென் எல்லாமே முடிஞ்சிருச்சே, இப்போ என்ன அடுத்தது என்னத்தை லிங்க் பண்ண போகிறோம், அதான் லிங்க் பண்ணியாச்சே அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் மார்க் இருக்கும். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். தேங்க்ஸ்.